வெல்கம் டு அவர் சேனல். தினம்தோறும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்கள், அறிவிப்புகள் தான் அரசு தரப்பில் வெளியிடக்கூடிய முக்கிய தகவல்கள், அறிவிப்புகள், உத்தரவுகளை பார்க்கிறோம். இன்றைய தினம், அதாவது நாளை 13/1/2026 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி நாளை ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு வழங்க கடைசி தேதியா, கடைசி தேதி அறிவிக்கப்பட்டிருக்கா, இந்த கடைசி தேதி மூலமாக பொங்கல் பரிசு வழங்குவதில் தாமதங்கள் ஏற்படுமா, அல்ல சலுகைகள் வழங்கப்பட்டு தேதிகள் எதுவும் நீட்டிக்கப்படுமா? என்ன காரணம் கேட்டிங்கன்னா, வெளியூரில் வசிக்கக்கூடிய அந்த நபர்கள், பொதுமக்கள் பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு வீட்டிற்கு வருவாங்க. அப்பொழுது ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணிப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு டோக்கன் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி வரை கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா அதாவது நாம் விசாரித்த வரைக்கும் 13ஆம் தேதி பொங்கல் பரிசு வழங்குவதற்கு கடைசி தேதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா அரசு தரப்பில் இன்னும் உறுதியான அதற்கான அரசாணைகளை வெளியிடவில்லை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த அரசாணை வெளியிட்டால் அதற்கான கடைசி தேதிகளை மாற்றம் செய்யப்படலாம் அப்படின்றது நம்பப்படுகிறது. ஏன்னா பொங்கல் பரிசு வாங்காதவர்கள், கிடைக்காதவர்களுக்கு அந்த கடைசி வாய்ப்பு வழங்கப்படும் என பொதுமக்கள் மத்தியில் சொல்லப்படுகிறது. இதில் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசுக்கான டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டது. ஜனவரி 3ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்பட்டது. இந்த திட்டம் ஜனவரி 8ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு வழங்குவதற்கான திட்டத்தை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெற்றிருக்க பொருட்கள் பச்சரிசி 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, முழு கரும்பு 1 இடம்பெற்றிருந்தது. அதனுடன் சேர்த்து 3000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு வழங்க கடைசி தேதி 13/1/2026 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. பொங்கல் பரிசு வழங்குவதற்கான கடைசி தேதி 13ஆம் தேதி 2020 13ஆம் தேதி வழங்கப்படுகிறதா? அதாவது 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா போகி பண்டிகை, அதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி விநியோகம் செய்யப்படுமா? அதேபோல் போகி பண்டிகைக்கு நம்ம தமிழகத்தில் அரசு விடுமுறை எதுவும் இல்லை. ஆனால் அரசு தரப்பில் விடுமுறை கூடுதலாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் 13ஆம் தேதி 14ஆம் தேதி வரை வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வைத்திருக்காங்க. இன்னும் அரசு தரப்பில் இதற்கான கடைசி தேதி ஏதும் இன்னும் அரசு சம்பந்தமான உறுதிப்படுத்தியான தகவல் எதுவும் அல்ல. ஆனால் நாளை ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு வழங்குவது கடைசி தேதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் தான் பார்த்திங்கன்னா பரவிக்கிட்டு இருக்குது. இதற்கு உறுதிப்படுத்தல் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நேரடியாக உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு சென்று உங்களுக்கான ஒதுக்கப்பட்டுள்ள ரேஷன் கடையில் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள டோக்கன்களில் ஏதேனும் தேதிகள் குறிப்பிடப்படவில்லை எனில் இதற்கான கடைசி தேதி வழங்கப்படுமா? அதேபோல் வாங்காதவர்களுக்கு, பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு, வெளியூரில் வசிப்பவர்களுக்கு அதற்கான சிறப்பு சலுகைகள் வழங்கப்படலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. அப்படி இருக்க பதில் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக வழங்குவாங்க. அப்படின்றப்போ 14ஆம் தேதி வரை வழங்கப்படலாம் அப்படின்றது கோரிக்கைகள், பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கையும் இருக்குது. அதனால் 14ஆம் தேதி வழங்கப்படுமா? 14ஆம் தேதி வழங்கப்படால் 13ஆம் தேதி வரை மட்டுமே பொங்கல் பரிசு, அதற்கான பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு 3000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். உங்கள் டோக்கனில் தேதி குறிப்பிட்டிருக்காங்க, பொங்கல் பரிசு போய் வாங்குங்க. வாங்கிக்கிட்டு அதில் 3000 ரூபாய் மற்றும் 3 பொருட்கள் இருக்கான்னு பார்த்து அதில் வெரிஃபை பண்ணி வாங்கிங்க. இது மட்டுமின்றி இலவச வேட்டி சேலையும் இதனுடன் சேர்த்து வழங்கப்படுகிறது. இந்த 13ஆம் தேதி கடைசி தேதியா என்பதை உறுதி செய்யப்பட்ட பின்னர் கண்டிப்பாக 14ஆம் தேதி விநியோகம் செய்யப்படும் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒரு தகவலாக நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.